Welcome to our channel, Motivate Our Soul. Please subscribe my channel. அந்த அம்மாட்ட கேட்டார், இந்த பழக்கூடை ஒரு பழம் வாங்கிருக்க மனுஷன் அந்த பழக்கூடையை பார்த்துட்டு இவர் கேட்டாராம், இந்த பழம் இப்படி விற்றா எம்பிட்டு எவ்வளோ ஆகும்னு. அந்த அம்மா ஒரு விலை சொல்லியிருக்கு. இந்த ஆள் கூட பழத்தையும் வச்சுட்டு காசை வாங்கிட்டு போட்டார். காசை கையில் கொடுத்துட்டு போ, அலையாத போ அப்படின்னு. அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி மானுடத்தை நேசிக்கிறவர்கள் கொஞ்சம் இறக்கம் காட்டுவாங்க. அந்த இறக்கத்தை நெருப்பில் எப்படி காத்திருக்கான்ற அது நம்ம மனசை தொட்டுச்சு இல்லைங்களா. ஒரு காலம், இந்த காலத்தில் அப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆக இந்த காலத்துலேயும் நல்ல நிகழ்ச்சிகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு இவர் சொல்கிறார். இப்போ இதை மறுக்கிறதுக்கு நம்ம கவிதா ஜவஹர் வாங்கம்மா வாங்க. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நடுவர் அவர்களே, இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, புத்தகங்களால் ஒரு புரட்சியை நிகழ்த்தி கொண்டிருக்கிற தமிழ் பண்பாட்டு பேரவையை சார்ந்த ஆன்றோர்களே, சான்றோர்களே, இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கிற என் இனிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, எதிரணியிலிருந்து ராஜ்குமார் சார் வந்தார், ரொம்ப அருமையாக பேசினார். அந்த காலத்துல எல்லாம் ஜல்லிக்கட்டு மாட்டை அடக்கணும், இளவட்ட கல்லை தூக்கி போடணும், அப்போத்தான் கல்யாணம் ஆகும், அப்படி ஒரு சூழல் இன்னைக்கு இருந்திருந்தா எனக்கெல்லாம் கல்யாணம் ஆயிருக்காது அப்படின்னார். வருத்தப்படுறாரு. உண்மையிலே உங்களுக்கு கல்யாணம் ஆகாமே இருந்திருக்கலாம். ஏன்னா அன்னைக்கு ஏன் அதெல்லாம் சொன்னாங்கன்னா, இளைஞர்கள் அவ்வளவு வலிமையா ஆரோக்கியமா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு சப்பாத்தியை கூட பிச்ச முடியாம இருக்காங்க நடுவர் அவர்களே. ஊத்திக்கிட்டே இருந்தா ஒரு சப்பாத்தியை பிக்க முடியல, பிச்சு புடுவேன் பிச்சுன்னு மிரட்டி இருக்கிறார். இதுல குரங்கு அவரை விட அழகா இருந்திருக்கு. குரங்கு எவ்வளவு பெட்ரு பாருங்க. மந்திமா பெரிய திரிகூட ராசப்ப கவிராயர் குற்றாலத்தில் போய் குறவஞ்சியை பாடி குரங்கு கூட செல்ஃபி எடுத்துட்டு வந்துட்டு, நீங்க மட்டும் மேடையில் உட்காந்து நீங்க குரங்கு கூட செல்ஃபி எடுக்கலாம், நாங்க செல்ஃபி எடுக்க கூடாத மேடையில், இது நாங்க அக்கிரகமா இருக்கு, நாங்க மனுஷங்க கூட தானுங்க எடுக்கிறோம். என்ன பேச்சு. அந்த ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு அவன் 2 பழத்தை அவங்க கிட்ட கஷ்டப்பட்டு ஏமாத்தி கொடுத்துட்டு போவானா. அவனை பெத்த தாய் அங்க முதியோர் இல்லத்துல தக்காளி பழம் நறுக்கிக்கிட்டு கிடக்கும். இவன் இங்க ஆரஞ்சு பழம் விற்கிற அம்மாவுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருப்பான். இந்த ஆரஞ்சு பழம் விற்கிற அம்மாவுடைய பிள்ளை என்ன செய்யும் தெரியுமா, இந்த அம்மாவை கடைசி வரைக்கும் வேலை பார்த்து சாப்பிட்ற அளவுக்கு கஞ்சி ஊத்தாம அவன் தெரியுறான். இவங்க மானுடத்தை வளர்க்கிறார்களாம். தயவு செஞ்சு நீங்க மானுடத்தை வளர்க்க வேண்டாம், அவங்க குடும்பத்தை ஒழுங்கா வளர்த்தாலே போதுங்க, மானுடம் தானாக மலர்ந்து விடும். பெத்த தாயை தெருவில் பிச்சை எடுக்க விட்டுட்டு பிச்சைக்கார அம்மாவுக்கு போய் புதுச்சேலை வாங்கி கொடுக்குறது, இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. அவர் ஒரு இங்கிலீஷ் டீச்சர், பிள்ளைக பாஸ் ஆகுமா இல்லையான்னு பார்க்கறத விட்டுட்டு பிக் பாஸ் பார்த்துட்டு இருந்திருக்கிறார். வெக்கமா இல்லை? அந்த காலத்தில் கிழவிகள்லாம் திண்ணையில் உட்காந்து புரணி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதில் ஒரு உண்மை இருந்துச்சு, கொஞ்சம் பொய் இருந்துச்சு, அதை ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு 30 கேமராவை வச்சு ஒரு வீட்டுக்குள்ள மூஞ்சி தெரியாத யாரோ 14 பேரை உள்ள உட்கார வச்சுக்கிட்டு இப்படி புரணி பேச வச்சு தமிழ்நாடு முழுவதையும் புரணி கேட்க விட்டு கொண்டு இருக்கிறார்களே, இது மகிழ்ச்சியா உங்களுக்கு? இதில் அந்த அவங்க யாரு, அந்த பொம்பளை பேர் மறந்து வர போச்சு, விஜயகுமார் அவங்க பொண்ணு பேர் வனிதா விஜயகுமாரை உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு, இதை மாதிரி நம்ம மனைவி இல்லைன்னு சந்தோஷம் வேறையாம். அதை பார்த்து உங்கள் மனைவி அப்படி ஆயிடுவாங்களே, அதை நினச்சி உங்களுக்கு வருத்தமா இல்லையா? வெளிநாட்டில் அந்த பர்சுக்குள்ளே இருக்கக்கூடிய புகைப்படம் எவ்வளவு மகிழ்ச்சியை தருகிறது. இது மகிழ்ச்சியாங்க? அந்த காலத்தில் திங்கிறதுக்கு சோறு இல்லாட்டாலும் அரை வைத்து கஞ்சி குடித்தாலும் ஒன்னா மண்ணா ஒத்துமையாக கிடந்தது அந்த காலங்க. இன்னைக்கு காசுக்காகவும் பணத்துக்காகவும் வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது உங்களுக்கு எப்படி மகிழ்ச்சின்னு எனக்கு தெரியல. அப்புறம் சொல்கிறாங்க, பிரசவம் எல்லாம் இன்றைக்கு எளிமையாகி இருக்கிறது. பிரசவம் எளிமையா இல்லைங்க, சிசேரியன் ஆயிருக்கு. அன்னைக்கு எல்லா பிரசவமும் சுகப்பிரசவமாக இருந்தது. 10 பிள்ளை. அன்னைக்கு பாட்டியெல்லாம் 9 மாதம் நிறை மாசத்துல களை எடுத்துட்டு அங்கேயே பிள்ளைய பத்து அருவாளில் தொப்புள் கொடியை அறுத்துட்டு தூக்கி தோளில் போட்டு கொண்டு வந்துருவாங்க. அடுத்த நாள் வேலைக்கு போயிடுவா அவ வாட்டுக்கு. இன்னைக்கு எல்லாம் சிசேரியன். இது உங்களுக்கு எளிமையா இருக்குதான்? என்ன அநியாயம். முடியாம இருக்காமா பொம்பளை. அதுலேயும் டாக்டரும் பிரிஸ்கிரிப்ஷன் அப்படி தானே கொடுக்காங்க, படுத்த படுக்கையாவே இந்த அம்மாவை வைங்க, எங்கிட்டு நகலை விடாதீங்க, அப்போ தானே சிசேரியன் நடக்கும். ஆமாம், இதில் சமையல் ஆண்களும் சேர்ந்து செய்கிறோம் அல்லவா, என்ன மகிழ்ச்சி. ஆண் செஞ்சால் பரவாயில்லைங்க, எல்லாம் ஆன்லைனில் ஆர்டரில் செய்கிறீங்க. பூரா ஆர்டர் பண்ணி அந்த சமையலை கொண்டு வர்றவே ரோட்டில் உட்காந்து அதை சாப்பிட்டுட்டு இருக்கான்.
அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு நோ பாய்சன் இதை அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு வந்து அவர் கொடுத்துட்டு இருக்கிறார். யாரோ சாப்பிட்ட எச்சி சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்கிறார். ரேவதி அக்கா ரொம்ப நல்லா பேசுனாங்க. அவங்க நல்லா பேசுவாங்கங்கிறத விட அவங்க நல்லா சமைப்பாங்க. தோசையை வந்து கருகலாக சுட்டிருக்காங்க. ஆனால் அவங்க கணவர் சொல்லியிருக்காரு தோசை முருகலாக இருக்குன்னு. ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா? அப்படி சொல்லலைன்னா சட்னி வறுவலாக வரும், கழுத்து திருகலாக ஆகும். இது எதுக்கு கரண்டிலே ஒரு சப்புன்னு விழும். ஆனால் அவங்க நல்லா சமைப்பாங்க. எப்பயுமே நல்ல சமையல் செஞ்சாங்கன்னா அதை ஃபேஸ்புக்கில் போடுவாங்க. அன்னைக்கு ஒரு காரக்குழம்பு செஞ்சு அதை ஃபேஸ்புக்கில் போட்டாங்க. 200 லைக்கு, 100 ஷேரு, 15 கமெண்ட்டு. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் லைக் பண்ணிக்கிட்டோம். அவங்க கணவரை தவிர எல்லாரும் லைக் கொடுத்துட்டாங்க. இவங்களுக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. ஊரில் உள்ளவங்களாம் லைக் கொடுத்தாங்க, நீங்கள் மட்டும் ஏங்க கொடுக்கல? அந்த மனுஷன் அப்படியே அமைதியாக சொல்லியிருக்கார், அவங்கெல்லாம் உன் சமையலை பார்த்தவங்கடா, நான் தானடா சாப்பிட்டேன் அப்படின்னு. முருகல் கருகல்னு கதையை பாருங்க. அறிவியல் எவ்வளவு வளர்ந்துருக்கிறது பார்த்தீர்களா? அவங்க சொன்னாங்க அறிவியல் வளர்ச்சி. எங்க அன்னைக்கெல்லாம் ஒரு காய்ச்சல், தலைவலி, வயிற்றுவலி எது வந்தாலும் தெருவில் இருக்கிற ஒரு பூசாரிக்கிட்ட போய் நிற்போம். அவர் இப்படி திருநீரை அள்ளி தலையில் ஓட்டு சரியாக போகும்போது மாரியாத்தவனையை காப்பாற்றுவோன்னு அனுப்பி விட்டுருவார். மறுநாள் சரியாக போகுங்க. இன்னைக்கு வலது கண்ணுக்கு ஒரு டாக்டர், இடது கண்ணுக்கு ஒரு டாக்டர். பல்லு பிடுங்க போனோம்னா 32 டாக்டர் உட்காந்துட்டு இருக்காங்க. போர்டே எழுதி வச்சிருக்காங்க 24 மணி நேரமும் மருத்துவம் பார்க்கப்படும். என்ன அர்த்தம்? 24 மணி நேரமும் நம்ம நோய் நோக்காடு வந்து சாவணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. இப்போ எந்த அளவுக்கு இவங்க அறிவியல் வளர்ந்துருக்குதுன்னு தெரில. கல்யாண வீடு பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக மேக்கப் போட்டு, பொண்ணோட அம்மா, பொண்ணோட பாட்டி வரைக்கும் மேக்கப் போட்டுட்டு வருது. ஏங்க நீங்கள் மேக்கப் போடுங்க, அது கூட தப்பு இல்லை. ஏங்க ஆடிக்கிட்டே வர்றீங்க மேடைக்கு? கல்யாண பொண்ணு குத்து டான்ஸ் ஆடிட்டு வர்றாங்க நடுவர்களே கல்யாணத்துக்கு. கல்யாணம் முடிஞ்ச உடனே பாட்டி ஆடிக்கிட்டு இருக்கு மேடையில், குடும்பமே சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. இது என்ன கொடுமைன்னே ஒன்றுமே புரியலை. அந்த காலத்தில் அப்பா வந்து இருமுவாராம், அப்புறம் செருமுவாராம். இதுதான் அம்மா அப்பா வாழ்ந்த வாழ்க்கை. உண்மைதாங்க. அம்மாவும் அப்பாவும் அதிகம் பேசிக்கிட்டதே இல்லை. ஆனால் அவர்களுக்குள்ளே ஒரு அந்யோன்யமும் அன்பும் இருந்தது. இன்னைக்கு பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. கல்யாணமாகி 6 மாதத்துல டைவர்ஸ் ஆகிடுது. இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க நீங்கள்? அன்னைக்கு சுண்ணாம்பு எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்களாம், இவ சிக்கனமாக வாழ்கிறாளான்னு செக் பண்ணுவாங்களாம். உண்மைதாங்க. குடும்பத்தின் வருமானத்துக்குள்ளே வாழ்ந்தாதாங்க மானம் வீட்டுக்குள் வரும் என்கின்ற ஒரு உணர்வு அன்னைக்கு தமிழர்களுக்குள்ளே இருந்ததுங்க. வீட்டு சத்தம் வெளியில் கேட்காம வாழணும். பட்டினியாக இருந்தால் கூட அடுத்த வேண்ட போய் கடன் வாங்கக்கூடாது. இன்னைக்கு இஎம்ஐ கட்டுறேங்கிறத பெருமையாக சொல்லிக்கிறாங்க. என்ன இஎம்ஐ? வட்டியோட கடன் கட்டிக்கிட்டு இருக்கோம். இதில் என்னங்க பெருமை இருக்குது? காஃபி ஷாப்புக்கு அந்த மனுஷனை கூப்பிட்டு வச்சுட்டு அந்த பொண்ணு சொல்லியிருக்குது, உங்களுக்கு பெரணம் எவ்வளோ வருது? பெரணம் வருஷ வருமானம். அவன் பதறி போய் 50,000 இல்லை பெர் மந்த் 50,000 உனக்கு போதும் இல்லைம்மா அப்படின்னு இருக்கான். அது சொல்லியிருக்கு, எனக்கு போதும், நீ செலவுக்கு என்ன செய்வ அப்படின்னு கேட்டிருக்கு. என்னங்கய்யா 50,000 அந்த பொண்ணே வச்சுக்கிடுச்சுன்னா குடும்பத்தை எப்படி நடத்துறது? ஐஸ் குச்சி அன்னைக்கு வச்சு ஒவ்வொருத்தங்களாம் சாப்பிட்டாங்களாம். எங்க ஒரு சின்ன ஐஸ் குச்சி, ஒரு ஐஸ் வாங்கினா கூட எல்லாரும் பகிர்ந்து சாப்பிட்டு மகிழணும்னு சொல்லி கொடுத்தது அந்த காலங்க. இன்னைக்கு ஒத்த பிள்ளை வீட்டில் இருக்குது, ஆனால் ஒரு சாக்லேட் அடுத்த வீட்டு பிள்ளைக்கு கொடுக்குமாங்க? சொல்லி பாருங்க. சித்தப்பா பிள்ளை வீட்டுக்கு வருது, பொம்மையை தர மாட்டேங்குது. சித்தப்பா பையன் என்னைக்காதான்ற வந்திருக்கான், பொம்மை கொடு. ஏன் பொம்மை? இது ஏன் ரூம், இது ஏன் டேபிள்? என்னங்க, இன்னொரு உறவை கொஞ்சம் கூட இதயத்தில் ஏற்றிக்கொள்ளாத சுயநிலம் பிடித்த ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை தயவு செஞ்சு இங்கே மறந்து விடாதீர்கள். அதுலேயுங்க எனக்கு ரொம்ப வெறுத்து போனது, மதர்ஸ் டே கொண்டாடுறதுலாம் என்னங்க கல்ச்சர்? மதர்ஸ் டே யாருங்க கொண்டாடுவாங்க? என்னைக்காவது அம்மாவை பார்க்குறவங்க தாங்க அம்மாக்கள் தினம் கொண்டாடுவாங்க. மதர்ஸ் டே அன்னைக்கு அம்மாவை தேடி பிடிச்சி அதுக்கு நல்ல சடையை போட்டு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு ஈன்னு செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டுட்டு அம்மான்னு விட்டுட்டு போயிடுறாங்க. மதர்ஸ் டே அம்மா மட்டும்தான் அம்மா சிரிக்குது, மற்ற டேலாம் இப்படியே உட்காந்துருக்கு. அடுத்த மதர்ஸ் டே தான் இவங்கெல்லாம் வருவாங்க போல் அப்படின்னு பரிதாபமாக உட்காந்துருக்கு. ஆனால் அந்த காலத்தில் அப்படியா? எல்லா நாளுமே நமக்கு மதர்ஸ் டேவாக இருந்தது ஒரு காலம் இல்லைங்களாங்க. என்ன பேசுகிறீங்க? டெலிஃபோன்லாம் அன்னைக்கு ஐயா சொன்ன மாதிரி பிபி நம்பர்னு ஒரு நம்பர் இருக்கும். அன்னைக்கு நிம்மதியாக இருந்தோம். ஆனால் இன்னைக்கு இத்தனை பேர் கையில் மொபைல் வந்ததுக்கப்புறம் வாழ்க்கை எவ்வளவு தூரம் வெறுத்து போயிடுச்சு. எங்கள் பெரியம்மா மதுரையிலேருந்து வர்றாங்க, அட்ரஸ் சொல்லுமா நாங்கள். நான் கேட்டேன், பெரியம்மா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வருவீங்களான்னு. இல்லை, நான் டவுன் பஸ்ஸில் தான் வருவேன் அப்படிங்கிறாங்க. பரிதாபமாக போயிட்டு இருக்கு நடுவர்களே. 24 மணி நேரம் இன்னைக்கு படம் பார்க்குறோம், பாட்டு கேட்குறோம். ஆனால் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஒளியும்னு 6 பாட்டு கேட்ட போது இருந்த ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் 24 மணி நேரமும் ஓடுகிற பாட்டில் நிச்சயமா இல்லை நடுவர்களே.
இடையில வேற தடங்களுக்கு வருந்துகிறோம்னு போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? உடனே 4 பேர் மேலே போய் ஆண்டனாவை கிடுக்கிடுன்னு ஆட்டிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு புள்ளி புள்ளியாக வரும். என்னென்னா டெல்லியில் மழை பெய்யுதும்பாங்க. டெல்லியில் மழை பெஞ்சால் தமிழ்நாட்டுக்கு தான் பிரச்சனை வருது. டெல்லியில் எல்லாம் நடந்தாலும் அது நமக்கு தான் பிரச்சனையாகுது. அன்னைக்கு அப்படி ஒரு அன்பு இருந்ததுங்க. 40 மார்க் எடுத்தோம்னா அவ்வளவு சந்தோஷமாக கொண்டாடுவாங்க. ஏன் பிள்ளை பாஸ் ஆயிடுச்சுன்னு. இன்னைக்கு 98 மார்க் வாங்கிட்டு பிள்ளை வருது. 2 மார்க்கை எங்கே விட்ட? அந்த 2 மார்க்கை எங்கே விட்டா? அவனை தெருவுலையா விட்டுட்டு வந்தான்? இன்னைக்கு இருக்கிற எங்கள் பசங்களுக்கு 2 பிரச்சனை தான்யா. ஒன்று மதிப்பெண்கள், இன்னொன்று மதிக்காத பெண்கள். அவன் வாழ்க்கை அப்படி ஓடிட்டு இருக்கு சார். அன்னைக்கு எல்லா உயிர்களையும் நேசிச்சாங்க சார். எல்லா காம்பவுண்ட்லேயும் பழைய காலத்து வீட்டு பாருங்கள், கல் வீட்லையெல்லாம் கல்லுலேயே ஒரு கிண்ண மாதிரி செதுக்கியிருப்பாங்க. அதில் எப்பயுமே தண்ணி வச்சுருப்பாங்க. பக்கத்தில் கொஞ்சம் தானியங்கள் போட்டிருப்பாங்க. எந்த உயிர் வந்தாலும் எந்த பறவை வந்தாலும் அதை சாப்பிடும். இன்னைக்கு எல்லா காம்பவுண்ட்லேயும் பாருங்கள், கண்ணாடி சில்லுகளை பதித்து இருக்கிறோம். ஒரு குருவியோ காக்காவோ வந்து உட்கார்ந்தா அது பறந்து போகும்போது அதோடைய சிறகு காயப்படாமல் அது பறக்கவே முடியாது. எல்லா உயிரையும் தன் உயிராக நேசித்தது அந்த காலம். நான் நல்லா இருந்தா போதும் என்று சுயநலமாக நினைப்பது இந்த காலம். நடுவர் அவர்களே, அன்றைக்கு பொருட்களை பயன்படுத்தினார்கள், மனிதர்களை நேசித்தார்கள். இன்றைக்கு மனிதர்களை பயன்படுத்துகிறார்கள், பொருட்களை மட்டும்தான் நேசிக்கிறார்கள். அன்றைய காலம்தான் பொற்காலம். நன்றி, வணக்கம். இல்லை பூரா கண்ணாடி ஒட்டி வச்சிடறான்னு. ஒட்டி வைக்காட்டி இவன் வீட்டு சாமான்கெல்லாம் கொண்டு போயிடுறாங்க. அதுக்காகத்தான் அதை ஒட்டி வைக்கிறது. இப்போ சொல்லிட்டாங்க லேசா, அது ஒட்டி வைக்கலை முடிஞ்சிச்சு. அல்லது ஆளுக ஏறி அதில் உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துக்கிட்டு என்ன இறங்கடா அப்படின்னா, உன் வேலையை பார்த்துட்டு போயா, எங்களுக்கு தெரியாது அப்படின்றான். அதனால் பல நெருக்கடி காரணமாக தாம்மா அந்த வேலையை பார்க்குறாங்க. சரி, வாங்க ராஜா, வாங்க. பட்டிமன்ற நடுவர் தமிழறிஞர் அவர்களே, 2 அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, பெருந்திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய பெரியவர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, விழா குழுவினர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு சத்தத்துக்கு மத்தியிலையும் பட்டிமன்றம் கேட்கிற உங்களது பொறுமையை நான் மிகவும் ஆச்சரியமாக பாராட்டுகிறேன். அந்த பக்கம் ஒரு கோஷ்டி ஆடிக்கிட்டு கிடக்கான், இந்த பக்கம் என்னமோ டிபு டிபுன்னு சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கு. ஆனாலும் ஒரு ஆள் போகாமல் நின்று கேட்குறீங்க பாருங்க. இந்த பொறுமையை இந்த காலத்தில் பார்க்க முடிகிறதுன்னு சந்தோஷப்படணும். இவ்வளவு நெருக்கடிகளுக்குள்ள இதையே நடத்துகிற நீங்கள் குடும்பம் நடத்த மாட்டீங்களா? இது தெரியாமல் ஒரு அணி பேசியிருக்கிறாங்க. அது இப்போ வந்தவங்க பிக் பாஸ் பார்க்குறீங்களே, வெக்கமா இல்லையான்னு கேட்டாங்க. நாங்கள் எதுக்கு வெக்கப்படணும்? அதுகளே அது பாட்டுக்கு இருக்கு. இது ஊரில் இருக்கிறவனுக்கெல்லாம் நான் வைக்கப்பட முடியுமா? உங்களுக்கு பிடிச்சா பாருங்க, பிடிக்காட்டி ஆஃப் பண்ணிட்டு போங்க. நல்லா யோசிங்க. அதில் தான் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் இருக்குல்லங்க, அதை நீங்கள் எப்போ வேணாலும் பயன்படுத்தலாமே. ஏன் பயன்படுத்தலை? நீங்கள் பயன்படுத்தாமல் பார்த்துக்கிட்டு அடுத்தவங்களை ஏன் குறை சொல்கிறீங்க? சார், சமூகத்தை எல்லா காலத்திலும் ஏதாவது ஒன்று கெடுத்து கொண்டு இருக்கிறது. நான் சில விஷயங்களை சொல்கிறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். 50 வருஷம் முன்னாடி தெருக்களில் ஆபாச விஷயங்களை புத்தகங்களாக போட்டு விற்றார்களா இல்லையா? அன்றைக்கு இருந்த மேலே பார்த்தீங்கன்னா சாமி படமாக வச்சு புத்தகம் இருக்கும், அடியில் பார்த்தீங்கன்னா ஆபாச புத்தகங்கள் இருக்கும். இதை போய் தெரியாமல் வாங்கி வாசிச்சாங்களா இல்லையா? வாசாங்க. நான் சொல்கிறது நீங்கள் வயசானவங்ககிட்ட கேட்டு பாருங்க. இதை மறைத்து படிச்சிருக்கிறான் அந்த காலத்தில். அப்படின்னா எல்லா காலத்திலும் ஏதாவது ஒரு கேவலமான விஷயம் இருந்திருக்கிறது. என்னமோ அந்த அம்மா வந்து பிக் பாஸ் பார்த்தியா, அப்புறம் அவர் ஒரு நல்ல கதை சொன்னார். எப்போவுமே பட்டிமன்றத்தை மறுக்கிறதுக்காக ஒரு கதையினுடைய அந்த முக்கியத்துவத்தை குறைக்கக்கூடாது. ஒரு நல்ல கதை சொன்னார். ஒரு பையன் ஆரஞ்சு பழம் வாங்கி அந்த கிழவியை ஒன்று சாப்பிட வைக்கிறான்னு. உடனே இந்த அம்மா அதுக்கு உடனே பதில் சொல்கிறாங்க பாருங்க. அந்த பையனோட, அதாவது இது வாங்கி கொடுத்தானே அவங்க அம்மா எங்கேயோ முதியோர் இல்லத்தில் தக்காளி பழம் நறுக்குதுன்னு இவங்க சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்களா?
நீங்கள் போய் பார்த்தீங்களா? அவர் சொன்னதே கதையாக கூட இருக்கலாம், நேர பார்க்காத கதையாக கூட. ஆனால் கதையில் இருக்கிற ஒரு மாறல் என்ன? ஒரு தர்மம் சொல்லப்படுகிறது. எங்கெல்லாம் தர்மம் சொல்லப்படுகிறதோ அப்போது சமூகம் சரியாகும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதை விட்டுட்டு திருவள்ளுவர் காலத்தில் கள்ளுண்ணாமை சொன்னார்னா அப்போ கள்ளு குடிச்சிருக்கான்னு தானே அர்த்தம். அவர் குடிக்கல, நான் அவரை சொல்லலை. அந்த சமூகம் அப்படி இருந்திருக்கிறது. அது உண்மை. என்ன கதை சொல்கிறேன், கல்யாணத்தன்னைக்கு எல்லாரும் ஆர்டர் ஆகலாம். அவன் நார்த் இந்தியன் பொண்ணை கட்டியிருப்பான், அது ராஜஸ்தான் பொண்ணு லவ் மேரேஜாக இருக்கும், ஆடிட்டு போகிறானே. இதெல்லாம் ஒரு அது பிரச்சனைகள்னு பார்த்தா இந்த காலத்தில் எதுவுமே சரியாக இருக்காது. ஒளியும் வந்தது, அதுதான் சந்தோஷம். இப்போ நான் இந்த அணிகிட்ட கேட்குறேன், அந்த காலம்ன்றது எப்போ இருந்து? ராஜாராம் ஐயா வள்ளுவர் காலத்தை தானே சொல்கிறீர்கள்னாரு. அப்படின்னா அது 2000 வருஷம் பழசு போகிறாரு. இந்த அம்மா ஒளியும்ன்றாங்க. 1988க்கு இவங்க போகிறாங்க. இப்போ ஒளியும் இல்லாத காலம் ஒன்று இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. அதனால் ஒளியும் கூட இல்லாமல் ஒரு காலம் இருந்தது. நாங்கள் சின்ன குழந்தைகளாக இருந்தப்போ எனக்கு ரொம்ப நல்ல நினைவு இருக்குது. மர்பின்னு ஒரு டிரான்சிஸ்டர் வந்தது. அப்போது டிரான்சிஸ்டர் மர்பின்னு ஒரு சின்னதாக இருக்கும். அப்போல்லாம் ஒரு குழந்தை இப்படி கை வச்ச மாதிரி விளம்பரம் வந்தது. மர்பி இப்படி ஒரு குழந்தை கை வச்சுருக்கோம். அந்த ரேடியோ எங்கள் வீட்டுக்கு வந்தது 1973. அந்த நாளில் நான் அடைந்த சந்தோஷத்தை அதுக்கு பிறகு எந்த நாள்லேயும் அடைஞ்சதில்லை. நான் அதுக்காக அந்த மர்பி டிரான்சிஸ்டரோடு தான் நான் வாழுவேன்னு சொல்ல முடியுமாம்மா? என்னம்மா ஆரம்பிச்சிருக்கீங்க? இப்போ இவங்க சொல்கிறத பார்த்தா இப்படியே 100 வருஷம் பின்னாடி போயிடுவோமா? 1919 நாம் வாழ்வோம்னு போக முடியுமா? அப்படின்னா ஜாலியன் வாலாபாக் வந்துடும். சரி, 1969க்கு போயிடுவோமா? அப்படின்னா அன்னைக்கு தான் நிலாவில் முதல்ல இறங்கியிருப்பான். இப்போ இன்னைக்கு தேதி அதுதானே. நிலாவில் ஆம்ஸ்டாங் இறங்கினார் அப்படின்னா அதை நிறைய பேர் சொல்கிறாங்க, அது டூப் விடுறாங்க, இவன் எவனு நிலாவுக்கு போகலன்ட்டாங்க. அப்படின்னா எதை பின்னோக்கி நகர்த்த போகிறீர்கள்? இந்த கேள்வியை முன்னாடி வைங்க. காலத்தை நீங்கள் காலச்சக்கரத்தை பின்னோக்கி தள்ள முடியாது. இதுதான் உண்மை. இன்னொரு உறவை மதிக்காத உறவுகள் இருக்குது இன்னைக்கு அப்படின்னு கவிதா சொன்னாங்க. நல்லதங்காள் கதை அந்த காலத்தில் படிச்சிருக்கோமே, ஏன் வந்தது? நாத்தனார் பிள்ளைகளை இன்னொருத்தி காப்பாற்றி இருந்தானா நல்லதங்காள் கதை வந்திருக்காது. அப்போ அந்த கால பொற்காலமா என்னையா இருந்ததா இல்லையா? இருந்துச்சு. எத்தனை பிரச்சனை. ஏன் ராமாயண காலத்தில் ராமனை முடிசூட வேண்டாம்னு கைகேயி சொன்னாலா இல்லையா? அவ ஒரு வகையில் சித்தி தானே. இப்போ சித்தி கொடுமை அன்னைக்கு இருந்ததுன்னு சொல்லலாமா? சொல்லுங்க ஐயா. நீங்க சித்தினா ராதிகாவை மட்டுமே நினைக்கிறீங்க. இப்படி பழைய கணக்கு பார்த்தா எல்லா இடத்துலையும் இடிக்கும். பானுமதியும் சித்தி தான். இவங்க நிறைய பேசியிருக்கிறாங்க. ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, என் மைக்கு கொஞ்சம் சத்தம் இல்லாமல், அவங்க பெரியம்மாவை வாட்ஸ்அப்பில் வர்றீங்களா நாங்களாம், அவங்க டவுன் பஸ்ஸில் வர்றேன்றாங்களாம். உங்கள் பெரியம்மாவுக்கு வாட்ஸ்அப் தெரியலைன்னா இந்த காலமே தப்பான காலம்னு சொல்லலாமா? உங்கள் பெரியம்மாவுக்கு சொல்லி கொடுங்க. இந்த காலத்து சின்ன பிள்ளைகளோட கொஞ்ச நேரம் உட்காந்தீங்கன்னா நீங்கள் சொல்லி கொடுத்துடலாம். அதில் அவங்க முடிக்கும் போது அந்த காலத்திலே வீட்டிலே ஒரு தண்ணி வைப்பாங்க, தானியங்கள் போடுவார்கள், குருவியை காப்பாற்றினாங்க. கூரையே இல்லாமல் குடியிருந்துருக்கிறான். இப்போ குருவி எங்கே காப்பாற்றினா? சார் நான் இருந்திருக்கேன் சார். நாங்கள் படித்த காலத்தில் எங்கள் வீட்டில் சரியாக மழை பெஞ்சால் ஒழுகும். ஒவ்வொரு மழைக்கு ராத்திரி உறங்காமல் இருந்திருக்கிறோம். எத்தனை சட்டி இருக்கோ அத்தனை சட்டியை எடுத்து வைப்போம். அதுக்கு பிறகு சட்டி இருக்காது. ஒழுகிற மழைக்கு சட்டி வச்சு பிடிச்சிருக்கோம் தண்ணியை. ராத்திரியெல்லாம் சொட்டுது பாரு அங்கே அன்னைக்கு வச்சான். பாட்டே பாடினாத. அதில் அந்த பாட்டில் அடுத்த வரி வரும், கஷ்டப்படும் ஏழை சிந்தும் கண்ணீர் துளி போலே. கஷ்டப்படும் ஏழை சிந்தும் கண்ணீர் துளி போலேன்னு அன்னைக்கு பாட்டில் வச்சானா இல்லையா? ஏழ்மை இருந்ததா இல்லையா? எப்படி சந்தோஷமாக இருந்திருக்கும்? என்னமோ நிறைய பேசியிருக்கிறாங்க. அந்த இன்னொரு அம்மா இருக்கே, இந்த ஜான்சி வழக்கறிஞர், குழந்தை இல்லை என்றாலும்
நான் ஒரு குழந்தை, நீ எனக்கு குழந்தை அப்படின்னு எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்களாம். இது எம்ஜிஆர் படத்தில் ஒரு பாட்டு வந்தது. நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை, ஒருவர் மடியில் ஒருவர் அடின்னு, படகோட்டின்னு நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு இந்த அம்மா எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்கன்னுது. அப்படி இருந்திருந்தால் மலடி என்கிற சொல் ஏன் வந்தது? அதை கூட பரவாயில்ல, வக்கீல் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் 9 மாத குழந்தை தத்தி தத்தி வீடு வீடாக நடக்கும் நாங்களே, அதைத்தான் என்னால் ஒத்துக்கவே முடியல. இங்கே இவ்வளவு பெண்கள் இருக்கீங்களம்மா. ராமாயணத்தில் ராவணனுக்கு அதிகாயன்னு ஒரு புள்ள இருக்கும். அவன் தான் பிறந்த உடனே வளர்ந்து போனான்னு ஒரு புராணத்தில் சொல்லுவாங்க. பிறந்த உடனே உடம்பு வளர்ந்துக்கிட்டே போச்சா, ராவணனாலேயே அவனை தூக்க முடியலைன்னு ஒரு கதை இருக்குது. அதனால தான் அதிகாயன்னு அவனுக்கு பேர். இப்போ அது மாதிரி அந்த புள்ள 9 மாதத்தில் ஓடிடுச்சாமா. 15 மாதத்துக்கு முன்னாடி எதையும் பிடிக்காமல் கூட பிள்ளைகளால் நடக்க முடியாது. சொல்லுங்க, ஒரு அளவா சொல்லுங்க. ஒருவேளை நீங்க ரொம்ப நாள் மறந்து போச்சு. என்ன மறந்துச்சு? வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் 24 மணி நேரமும் இருக்கிறது இந்த அம்மா தான். நீங்க ராத்திரி எப்பயாவது முழிச்சு பார்த்தீங்கன்னா ஜான்சிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அதனாலேயே வாட்ஸ்அப்ல நான் அவங்கள தடை பண்ணி வச்சிருக்கேன். உண்மையாது ஜான்சினாலேயே வாட்ஸ்அப்பே எனக்கு வேண்டாம் நாளும் இருக்கு. என்ன மெசேஜ் வருதுன்னே தெரியாது. அதுவும் எவனாவது ஒருத்தர் அனுப்புனது இது ஃபார்வர்ட் பண்ணிடும். இது இவங்க இங்கே சொல்கிறாங்க, வாட்ஸ்அப்பிலும் ஃபேஸ்புக்கிலும் மற்றவர்கள் ஆக்டிவாக இருக்கிறார்கள். இருக்கிறவே இருந்துட்டு போகிறான். உங்களுக்கு என்ன இதில்? இவங்க அப்பா ஆட்டுவாரா, அவங்க அம்மா தள்ளி விடுவாங்களா? யார் அவரையா? கோலா உருண்டை போடுவார். ஏயா இந்த காலத்தில் எவனுமே கோலா உருண்டை போட்டது இல்லையா, திங்கிறது இல்லையா? சார், முன்னாடி சாப்பிடாத குழி பணியாரமெல்லாம் இப்போ வர்ற ஒவ்வொரு இடமா இருக்குது. இங்கே நம்ம மாருதி ஹோட்டலுக்கு வந்தோமே, வாசல்லையே நம்ம தலைவர் எங்கிட்ட என்ன சொன்னார்? வாங்க குழிப்பணியாரம் ரெடியாக இருக்குனார். நான் சொன்னேன், முதல்ல கூட்டத்துக்கு போவோம்யா, அப்புறம் குழிப்பணியாரத்துக்கு போவோம் சொன்னாரா இல்லையா? மாருதி ஹோட்டலுக்கு சார் உண்மையாது இறங்கினோடனே அவர் என்ன சொன்னார்? அவர்கிட்டே கேளுங்க, வாங்க குழிப்பணியாரம் ரெடியாக இருக்குனாரு. அரியலூரில் இந்தியா வரைக்கும் சொன்னார். எல்லாத்துக்கும் மேலே ராஜாராம் ஐயா ஒரு விஷயம் ரொம்ப சொன்னார். இன்றைக்கு ஆணும் பெண்ணும் இணைந்து இருக்கிறார்கள், ஆனால் பிள்ளைகள் இல்லை. உனக்கு நீ, எனக்கு நான், நமக்கு பிள்ளைகள் வேண்டாம்னு ஒரு உலகம் போகிறது அப்படின்னு அவங்க எல்லாரும் சொன்னாங்க. இப்போ வந்திருக்கிற அந்த சர்வே படி இந்தியாவில் 130 கோடி மக்கள் தொகை. அவன் என்ன சொல்கிறான்? 2030 ஒருவேளை இப்படியே போனால் சீனாவின் மக்கள் தொகையை இந்தியா மிஞ்சும்ன்றான். நாம 2 பேரும் வாழ்வோம், புள்ள வேணாம்னா இந்தியர்கள் மக்கள் தொகையில் எப்படி பெருகுகிறார்? நார்த் இந்தியா தான். வட இந்தியாவில் மொத்த நார்த் இந்தியா இந்தியா இல்லையா? அதுவும் இந்தியா தானே. அவனும் ஜனகணமன தானே பாடுறான். இந்தியானா நம்ம மட்டுமா? இந்த கேள்வி நிற்குதா இல்லையா? நீங்கள் அப்படி சொல்கிறது உண்மையாக இருந்தால் 30 கோடி ஜனங்களின் சங்கம்னு பாரதி பாடினானே, அதை நோக்கியில் போயிருக்கணும். 130க்கு எப்படி வந்தீங்க? இந்த கேள்வி பாகிஸ்தானையும் சேர்த்து 30 கோடி அன்னைக்கு பாகிஸ்தானை. அதில் அவர் வருத்தப்பட்டு ராஜாராம் ஐயா சொன்னார், கல்யாணம் அப்படின்னா ஹோட்டலில் தங்குறாங்க சொந்தக்காரங்க, வீட்டில் தங்குறது இல்லைன்னாரு. நம்மளே பட்டிமன்றம் வந்த காலத்தில் எப்படி தங்கணும்? மாருதி ஹோட்டல்லையா தங்கணும்? பஸ் ஸ்டாண்டில் நான் ஐயாலாம் விருதுநகர் பஸ் ஸ்டாண்டில் துண்டை விரித்து உட்காந்துருந்துருக்கோம் ஒரு ராத்திரி. எனக்கு இன்னும் அந்த நாள் 1988 தமிழ் குடிமகன் இருந்தார், பேராசிரியர் சொல்விளங்கு பெருமாள், புலவர் காந்திமதி, எல்லாரும் சுற்றி நின்னோம். ராஜாராம் ஐயா நானெல்லாம் பாதுகாப்பு கவசம். ஆமாம் ஏம்மா, அவர் பாதுகாப்பு, நான் கவசம்மா. யாராவது வந்தால் என்னைய முன்னாடி தள்ளி விட்டுருவாங்க, கவசம் முன்னாடி தான் நிற்கும். யாரு ரொம்ப இலசுங்க, வயசுல கம்மி, அதனால நின்றுக்கிட்டே இருப்போம். இவங்கெல்லாம் உட்காந்துருப்பாங்க. உளுந்தூர்பேட்டை அந்த மெயினில் நானும் ராஜாராமையா அவர் ராத்திரி பூரா நின்றுருக்கோம். மதுரை போகிற பஸ்ஸு காலையில் வரைக்கும் கிடைக்கல. போவீங்களா? இப்போ அந்த காலம்தான் சுகம்,
ராஜா நாம 2 பேரும் அரியலூர் பஸ் ஸ்டாண்டில் விடிய விடிய நிற்போம். சொல்லுங்க ஐயா, நான் வர்றேயா. ஏன்னா உங்களை மாதிரி படித்த அறிஞர்களோடு விடிய விடிய நின்னாலும் பொழுது போவது தெரியாது, மகிழ்ச்சியாக தானே இருக்கும். ஏதாவது நல்ல விஷயம் பேசலாம்ல. ஆனால் நிற்போமா? அன்றைக்கு கிளம்பி போன கணவனும் மனைவியும் காசிக்கு போறான்னா ஊர் தாண்டி போய் விட்டுட்டு வருவாங்க. ஏன்? திரும்பி வருவான் என்பது தெரியாது. போனவன் போனாதான். சார் ஒரு செய்தியை மட்டும் முக்கியமாக இருக்குது, நான் சொல்லிடுறேன். சமீபத்தில் அந்தமானில் கல்யாண மாலை நிகழ்ச்சி நடந்தது. இப்போது சமீபத்தில் இப்போ டிவியில் கூட வந்திருக்கும். அந்த நிகழ்ச்சியை அந்த ஊரில் நடத்தினவர் ஒரு பெரியவர். அவர் லயன்ஸ் கிளப் தலைவர், அங்கே இருக்கிற வணிகர் சங்க தலைவர். மதுரைக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்துக்காரர். அவருக்கு இப்போ 70 வயசாச்சு, நல்ல வசதியாக இருக்கிறார். சும்மா பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் கதை என்னன்னு நாங்கள் கேட்டோம். அவர் சொன்னார், தன்னோட 10 வயசில் அவர் பிழைக்க வழி இல்லாமல், அவங்க வீட்டில் வசதி இல்லையா, அந்தமானில் வணிகம் பண்ணின ஒரு செட்டியார் கூட அந்த அம்மா அனுப்பி விட்டுருக்காங்க. அவங்க அம்மா பெத்த தாய் 10 வயசு அரைட்ராயர் பையனா கிளம்பி போனாராம். 6 நாள் கப்பல் பயணம் அந்தமானுக்கு. போய் எடுபிடி வேலை பார்த்து, கடைக்கடையாக சிப்பந்தி வேலை பார்த்து, அந்த அப்பா கிடையாது, அம்மா உயிரோடு இருக்கா, கூட பிறந்த தங்கச்சிங்க உயிரோடு இருக்கா, எதுவும் அவருக்கு தெரியாதான். இவர் உயிரோடு இருக்காரான்னு அவங்க வீட்டுக்கும் தெரியாதான். எவ்வளோ காலம்? 22 வயசாகிற வரைக்கும் அவர் அந்தமான்லேயே இருந்தாராம். 12 வருஷம் பெத்த தாயை பார்க்கல, பேசலை, கடிதம் கூட அனுப்பலை. ஏன்னா அந்த காலத்தில் கடித போக்குவரத்து இவ்வளோ கிடையாது. 22 வயசாகும்போது முதல்ல ஊருக்கு போனாராம். அப்போ நாங்கள் சும்மா கேட்டோம், 12 வருஷம் நீங்கள் வளர்ந்துருப்பீங்களே, உங்களை பார்த்த உடனே உங்கள் அம்மா கண்டுபிடிச்சாங்களான்னு. அதுக்கு அவர் சொன்னார், பெத்த தாய் எப்படியா மறப்பா, நான் எம்புட்டு வளர்ந்தாலும் என்னை பார்த்துருவாள்ல அப்படின்னாரு. 12 வருஷம் கழித்து அப்பா அம்மாவை அல்லது அம்மாவை போய் பார்த்த ஒரு தலைமுறை அது. ஆனால் இன்னைக்கு பஸ் ஏறணுன்னே, மாம் ஐ எம் இன் த பஸ், மாம் ஐ பாட் த டிக்கெட். தமிழ்லேயே இங்கிலீஷில் பேசுகிறேன்னா இல்லையா? நாங்களாம் இந்த பக்கம் அடிக்கடி ட்ரெயினில் போவோம். அரியலூர் வந்துருச்சுன்னு ஒரு ஆள் மல்லாக்க படுத்துட்டு கத்துறானே, வீட்டுக்காரம்மாவுக்கு சொல்கிறேன், அரியலூர் வந்துருச்சு, அடுத்து திருச்சி தான்றான். சொல்கிறாங்களா இல்லையா? வாழ்க்கை என்பது திட்டமிட்டபடி இருக்கிறது. எந்த காலத்தை எடுத்தாலும் ஏதாவது பிரச்சனை இருக்கும். இந்த காலத்தில் வசதிகள் இருக்கிறது. இன்னைக்கு கல்யாணம் பண்ணவ உடனே ஹனிமூன் போகிறானே, நாங்களாம் எங்கே போனோம்? கடங்கார வீட்டாக போனோம், அல்லது அவங்க எங்களை தேடி வந்தாங்க. இன்னைக்கு பிள்ளைகள் தானாக முடிவு எடுக்கிறான், இப்படித்தான் அப்படின்றான். அவன் சிந்தனைக்கு எது சரியோ அதை செய்கிறான். பெற்றோரும் சரிப்பா நீ நல்லாருன்னு விட்டுறாங்க. குறைகள்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வறுமை, கொடுமை. சார் 1975 வாழ்ந்த எத்தனையா இங்கே நிறைய பேர் இருப்பீங்க. 1975 அரிசி பஞ்சம் இருந்தது. அப்போல்லாம் நாங்கள் காலேஜில் சேர போகிறோம். காலை நேரத்தில் பழைய கஞ்சி இருக்கும், இந்த சட்டி மாதிரி ஒன்றில் வைப்பாங்க அலுமினியத்தில். கையை உள்ளே விட்டோம்னா வலையில் மீன் பிடிக்கிற மாதிரி சோத்து பருக்கையை தேடணும். தண்ணியாக இருக்கும், பருக்க அம்புட்டுச்சுன்னா அவங்களுக்கு யோகம்னு அர்த்தம். அப்படி தான் ஏன் நாங்கள் சாப்பிட்டோம். இன்றைக்கி உங்கள் பையன் என்னைக்காவது அப்படி சாப்பிட்ருக்கானா? அவன் நாளே மெனு சொல்லிடுறான், இதை நீ ரெடி பண்ணு நான் சாப்பிட்றேன்றான். இந்த வசதிகள் இந்த காலத்தில் இருக்கிறது. பிள்ளைகளை திட்டமிட முடிகிறது. அன்றைக்கி ஏன் 9 பிள்ளை பார்த்தானா? பிள்ளையை திட்டமிட வசதி இல்லை. எல்லாத்தையும் விட சைல்டு மார்டாலிட்டி ரேட்டுன்னு ஒன்று இருக்குது. குழந்தை பிறந்த உடனே இறந்து போவது, அது இப்போ பெருகி இருக்கு, குறைந்து இருக்குது. அப்போ பெருகி இருந்தது. இப்படி எல்லா வகையிலையும் பார்த்தா இன்றைக்கி தான் குடும்பமாக இணைந்து வாழ முடிகிறது. என்ன இந்த அறிவியல் சாதனங்கள் வந்ததுனால சில பிரச்சனைகள் இருக்குது, டைவர்ஸ் அதிகம் இருக்குன்னு வக்கீலம்மா சொல்கிறாங்க. ஆனால் அந்த காலத்திலும் சில சமூகங்களில் அது இருந்ததா இல்லையா? அது எல்லாத்தையும் விட குடும்பம் மட்டும் மகிழ்ச்சிகரமாக இருந்திருந்தால் அடுப்பில் வச்ச கொல்லிக்கட்டை எரிஞ்சு தான் ஆகணுன்ற பழமொழி ஏன் வந்தது? கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் ஏன் சொன்னாங்க?
இந்த 2 கேள்விக்கும் பதில் சொல்லிட்டீங்கன்னா, அந்த காலம் நீங்கள் சொல்லுகிற அளவு மகிழ்ச்சி அல்ல, இந்த காலம் நீங்கள் நினைக்கிற அளவு மோசமும் அல்ல. உங்கள் மனம் சரியாக இருந்தால் இந்த காலம்தான் வாழ்வதற்கு வசதியான காலம். இருக்கிற காலத்தை இகழ்ந்து விட்டு இல்லாத காலத்தை புகழ்வதற்கு எதிரணியைப் போல் நாங்கள் தயாராக இல்லை. குடும்பத்தின் பொற்காலம் நீங்கள் வாழுகிற இந்த காலமே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி.